கோவையில் இயங்கி வரும் ஒய்எம்சிஏ பள்ளியை மூடப்போவதாக நிர்வாகம் அறிவித்ததை எதிர்த்து மாணவர்களும் பெற்றோர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை அவினாசி சாலையில் வஉசி மைதானம் எதிரே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒய்எம்சிஏ மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து செயல்பட்டு வந்த இந்த பள்ளியில் அப்போதைய காலகட்டத்தில் 800க்கும் மேற்பட்டோர் பயின்று வந்த நிலையில் கொரோனா பெரும் தொற்றுக்கு பிறகு தற்போது சுமார் 170 பேர் மட்டுமே பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நிர்வாக பிரச்சினைகளுக்காக பள்ளி மூடப்படுவதாக ஒய்எம்சிஏ அறக்கட்டளை நிர்வாகம் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் 3 தினங்களுக்கு முன்பு பள்ளியை முற்றுகையிட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் பள்ளியின் முன்பு இன்று மாணவர்களும் பெற்றோர்களும் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளியை மூடக்கூடாது என வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது.